இளையராஜா அவர்கள் இசையமைத்த பாடல்களுக்கான காப்புரிமை தனக்கு தான் வேண்டும் என கூறி வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா வெகு காலமாகவே நிலுவையில் சென்று கொண்டிருக்க நிலையில், ஆனால் ஒரு பாடலுக்கு இசை மட்டும் முக்கியம் கிடையாது, பாடல் வரிகளுமே முக்கியம் தான் என இது குறித்து வைரமுத்து தன்னுடைய கருத்தையுமே முன்வைத்து வந்திருக்காரு. இதற்கிடையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசியிருந்த கங்கை அமரன் இந்த பிரச்சனை இப்படியாக விஸ்வரூபம் எடுக்க பல பிரபலங்கள் பலருமே இது குறித்து பேச துவங்கி இருக்க நிலையில தான் ஜேம்ஸ் வசந்தனும் இது குறித்தும் பேசி வந்திருக்காரு. அதாவது அவர் கூறும்பொழுது பார்த்தீங்கன்னா ராயல்டிக்கும் காப்பிரைட்டுக்கும் வித்தியாசம் உண்டு. வெளிநாடுகளில் உள்ள இசையமைப்பவர்கள் போல இங்கு தனியாக இசையமைப்பது கிடையாது. எனவே சட்டங்கள் வெளிநாடுகளில் இருந்து மாறுபட்டு இதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் எனவும் சொல்லியிருக்காரு. இதற்கிடையில பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வசந்தனிடம் தினேஷ்குமார் என்பவர் நீங்கள் இசையமைத்த படங்களுக்கு காப்பிரைட் மற்றும் ராயல்டி வைத்திருக்கிறீர்களா இல்லையா என கேட்டதற்கு அதற்கு பதிலளித்த ஜேம்ஸ் வசந்தன், நான் இசையமைத்த படங்களுடைய காப்புரிமை தயாரிப்பாளர்கள் மூலமாக பதிப்பீட்டு நிறுவனங்களுக்கு சென்றிருக்கு. ராயல்டி பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் தவறாமல் என் வங்கி கணக்குகளுக்கு வருகிறது எனவும் சொல்லி வந்திருக்காரு. இதையடுத்து தற்பொழுது கூலி திரைப்படத்துடைய இசை பிரச்சனை மோய்ந்த பாடில்லை. தற்பொழுது வரையிலுமே இளையராஜா விடுவதாக இல்லை என்பதால இளையராஜா மீதுள்ள மரியாதையை அவரே கெடுத்து வருகிறார் என சூப்பர் ஸ்டாருடைய தரப்பும் கூறி வந்திருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் என நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.